பிரபஞ்ச சக்தி டிவி. Video 78. கடமை. மாத இதழ், மே 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Need for self-control. The Ramayana illustrates the importance of self-control through the case of Sugriv, who, having got back his kingdom and promised Lord Rama to help him locate Sita, failed to keep his word after the stipulated time was over. ராமாயணத்தை வீடுதோறும் நாடு முழுவதும் படிக்கிறார்கள். அப்படி படித்தும் சுய கட்டுப்பாடு வரவில்லை என்றால் ராமாயணம் சரியில்லை என்று பொருள். செய்தி: SWAT girl denies she was flogged. The girl who was reportedly flogged by a Taliban cleric in Pakistan's Swat Valley for coming out of her house with another man who was not her husband has denied the incident. ஒரு பெண் கணவன் அல்லாத ஆடவனோடு வெளியே செல்வதை தவறு என்று இஸ்லாம் சொல்லலாம். ஆனால் பெண்ணை சவுக்கால் அடிப்பதற்கு எந்த மதத்திற்கும் உரிமை கிடையாது. செய்தி: Terrorists attack Sri Lankan cricket team in Lahore. Pakistan was grappling with the shock and implications of an audacious Mumbai-style terrorist attack on the visiting Sri Lankan team in the heart of Lahore. தீவிரவாதிகள் தங்களை தாக்க மாட்டார்கள் என்று கிரிக்கெட் வீரர்கள் நினைத்திருந்தால் அது தவறு. செய்தி: India celebrates Slumdog Millionaire Oscars. Film set in Mumbai wins 8 Oscars, including 2 for A.R. Rahman. Slumdog Millionaire took top honors with an against all odds love story that resonated with recession-weary moviegoers worldwide. The win created waves of excitement throughout India. கன்கிராச்சுலேஷன்ஸ். இந்தியர்கள் மீண்டும் எப்போது பூமியில் கால் வைத்து நடப்பார்களோ தெரியவில்லையே. செய்தி: Chidambaram won't rule out understanding with left, if necessary. Union Home Minister P. Chidambaram said, forces against communalism can come together. He was non-committal to a question on a post-poll understanding with the AIADMK. இது அநியாயம். காங்கிரஸ்காரர்கள் நட்பாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் காங்கிரஸ் மாநில கட்சியாகிவிடும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 7. மக்கட்பேறு. குறள்: மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பொருள்: மக்களின் உடம்பைத் தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலைச் சொற்களைக் கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். ஒரே அடியாக பொய் சொல்லக்கூடாது. நாம் நேசிக்கின்ற யாரை தொட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் அன்பு காட்டி வளர்க்கின்ற நாய் குறைத்தால் கூட கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். இயேசு கிறிஸ்துவும் முகமது நபியும் கௌதம புத்தரும் கடவுளா அல்லது கடவுளை உணர்ந்தவர்களா? இரண்டும் இல்லை, ஒரு காலும் இல்லை. இந்த மூவரும் பிரபஞ்ச சக்தியாகிய என்னை உணர்கின்ற முயற்சியில் அரைகுறையாக ஈடுபட்டு பாதி கிணறு தாண்டியவர்களே. இந்த மூவரையும் பின்பற்றுகின்ற
கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியும் இல்லாததே இவர்கள் கடவுளை உணரவில்லை என்பதற்கு சாட்சி. இப்போது உலகில் வாழும் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்களின் வாழ்க்கை என்னவாகும்? பிரபஞ்ச சக்தியாகிய நான் அவர்களை பிரபஞ்ச சக்தி மக்களாக மாற்றி இரட்சிப்பேன். பைபிளையும் குரானையும் படித்துவிட்டு நீயும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பாதே. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை முழுமையாக உணர்ந்தவர் திருவள்ளுவர் மட்டுமே. அவரால் இயற்றப்பட்ட திருக்குறளை மட்டும் படி போதும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. பழந்தமிழ்நாட்டில் பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்ட கிராமங்களில் பிராமணர்கள் வாழ்ந்தார்கள். பிரம்மதேயத்தை ஒட்டி பிராமணர் அல்லாத திராவிட இன விவசாயிகள் கூட்டமாக வாழ்ந்தனர். பிராமணர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்கள் குடியிருப்பதற்காகவும் பிரம்மதேயம் மன்னர்களால் வழங்கப்பட்டது. பிரம்மதேயங்கள் உள்ளூர் விவசாயிகளின் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக இயங்கின. வேதங்களை வளர்க்க கோயில்கள், வேத பாடசாலைகள் பிராமணர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டன. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க கண்டத்தில் கால்நடை வளர்ப்பு பயிர் வளர்ப்பை விட குறைவாகவே உள்ளது. பல ஆப்பிரிக்க நாடுகள் மாமிசம் மற்றும் பால் பண்ணை பொருட்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தும் நிலையில்தான் உள்ளன. ஆப்பிரிக்காவில் பருவமழை தவறும் ஆண்டுகளில் விளைச்சல் 1/10 குறைந்து விடுகிறது. எகிப்து போன்று நீர்ப்பாசன வசதியுடன் விவசாயம் செய்யும் நாடுகளில் விளைச்சல் அதிகமாகவும் சீராகவும் காணப்படுகிறது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. To prevent ambiguity, the relative pronoun should be placed as near as possible to its antecedent. Example, I have read the speeches of Gokhale, who was a disciple of Ranade. Not, I have read Gokhale's speeches, who was a disciple of Ranade. Pronouns formed by adding ever, so, or soever to who, which, and what are called compound relative pronouns. Whoever comes is welcome. Take whichever you like. Be a man of quotations. A boy and a girl cannot be friends forever. Every generation laughs at the old fashions but religiously follows the new. Capital could never have existed if labor had not proceeded. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல் உச்சரிப்பு பொருள். பாக் கர்னா வகுத்தல். தசமான்ஸ் 10/1. தசமலவ் ஏக் 0.1. தசமலவ் தோ 0.2. தசமலவ் தோ தீன் 0.23. வாக்கியம் உச்சரிப்பு பொருள். यहाँ किसके पास कलम नहीं है, यहाँ किसके पास कलम नहीं है. இங்கே யாரிடம் பேனா இல்லை. तुम किसके यहाँ जा रहे हो, तुम किसके यहाँ जा रहे हो. நீ யார் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாய். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்பதவியில் இருப்பார். தலைமை வழக்கறிஞர் ஊதியத்தை குடியரசுத் தலைவரே நிர்ணயிப்பார். இந்திய அரசின் நிர்வாகம் முழுவதும் குடியரசுத் தலைவர் பெயரால் செயல்படுத்தப்படும். குடியரசுத் தலைவர் பெயரால் பிறப்பிக்கப்படும் ஆணைகளும் உத்தரவுகளும் அவருடைய ஆமோதிப்பின் பேரில் வெளியிடப்படும். குடியரசுத் தலைவரின் ஆமோதிப்பு இல்லை என்று காரணம் காட்டி அரசின் எந்த ஆணையையும் செயலையும் கேள்வி கேட்க முடியாது. குடியரசுத் தலைவர் அரசு பணிகளை எளிதாக்குவதற்கும் அவற்றை அமைச்சர்களிடையே பிரித்து கொடுப்பதற்கும் தேவையான விதிமுறைகளை உருவாக்குவார். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். சில ஆண்கள் பெண்ணின் துணை இல்லாமல் வாழ்ந்து காட்டலாம். ஆனால் எந்த ஆணும் பெண்ணின் நினைவு இல்லாமல் வாழ முடியாது. இந்த உண்மை பெண்களுக்கும் பொருந்தும். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். நான் மீண்டும் யூனியனில் தீவிரமாக ஈடுபாடு காட்டியது INTUC தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. இருப்பினும் கடந்த கால கசப்பான அனுபவத்தால் யூனியன் தலைவருக்கு அளவுக்கு மீறி மதிப்பு கொடுப்பதை நிறுத்தி கொண்டேன். டெல்லியில் நடந்த அகில இந்திய மாநாட்டிற்கு அவரோடு செல்ல மறுத்துவிட்டேன். என் மனைவி வர விரும்புவதாக காரணம் காட்டி தட்டி கழித்தேன். தலைவருக்கு ஏமாற்றமும் கோபமும் ஏற்பட்டன.
எங்கள் யூனியன் பொதுக்குழு கூட்டமும் மாநாடும் சென்னையில் நடந்ததால் நன்றியுரை வேலையை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பாலா என்று சொல்லி தலைவர் MK மார்டி சமாதானம் அடைந்தார். மார்டி வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன் மீண்டும் யூனியன் பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். அப்போதும் அவர் பொதுச் செயலாளர் பதவியை விடுவதற்கு தயாராக இல்லை. எனவே நான் அந்த கூட்டத்திற்கும் செல்லாமல் தவிர்த்து விட்டேன். அவரோ இன்னும் 2 ஆண்டுகளுக்கு தானே பொதுச் செயலாளர் என்று அறிவித்து கொண்டார். எனக்கு இருந்த துணை செயலாளர் பதவி போய்விட்டது. நான் வருத்தப்படவில்லை. தனக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த இன்னொரு துணை செயலாளர் தனசேகரன் ஏமாற்றம் அடைந்தார். வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மார்டியின் செல்வாக்கு சைவராகிவிட்டது. 50 பேர் அன்பு காரணமாகவும் மீதி 50 பேர் பணத்துக்காகவும் அவரிடம் ஒட்டி கொண்டிருந்தனர். பின்னர் பணத்துக்காக விசுவாசம் காட்டியவர்கள் யூனியன் வசூலில் தலைவருக்கு பங்கு கொடுக்காமல் மொத்தமாக ஏப்பம்பட ஆசைப்பட்டனர். தலைவர் காலை வாரிவிட முடிவு செய்தார்கள். உதவி கேட்டு என்னிடம் வந்தார்கள். தலைப்பு A poem by BSV. Let us march hand in hand, being born in lovely end, let us bathe in holy sind, as born in blessed land. Let us march hand in hand, be united ever in front. Let us march ever as one, care none but mother's bliss. Let it be thine only wish. Pray, mother, we to you, to keep us all in woo, with love and affection true. Let them be our due. Unity and wish you best. Let us be like ones in nest. When both be with us, the foe will go to dust. அடுத்த தலைப்பு சிறுகதை. அமைச்சர் ஆக்குங்க. தேர்தலில் கட்சி அமோக வெற்றி பெற்றது. கட்சிக்காரர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. சேக்கிழார் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் ராமையா தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதால் அந்த மாவட்டத்திற்கு பிரதிநிதியாக அவரையே அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை கட்சி தலைவரிடம் வைக்கப்பட்டது. அதே மாவட்டத்தைச் சேர்ந்த 3 MLAக்கள் ராமையாவுக்கு கர்வம் ஏற்பட்டு விட்டது, அவரை அமைச்சராக்கினால் யாரையும் மதிக்க மாட்டார் என்று கட்சி தலைவரிடம் புகார் செய்தார்கள். ஆனால் ராமையாவுக்கு மாவட்ட தலைவராக தான் உழைத்த உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. யார் மாவட்ட தலைவராக இருந்தாலும் கர்வம் பிடித்தவன் என்ற பெயர் வரும் என்பது அவருக்கு தெரியும். கட்சி தலைவர் சேக்கிழார் மாவட்ட MPயை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார். தலைவர் மனதில் இருந்த ஆசையை MP எப்படியோ துல்லியமாக தெரிந்து கொண்டு வெளிப்படுத்தினார். தலைவர் முடிவெடுத்து விட்டார். பதவியேற்புக்கு முதல் நாள் சேக்கிழார் மாவட்டத்தில் போட்டியிட்ட குணச்சித்திர நடிகை மதுமதி அமைச்சராவார் என்று பத்திரிகையில் வெளியான செய்தி ராமையாவை உலுக்கியது. என்ன தலைவரை இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டபோது தலைவர் மிகவும் பரிவோடு பதில் சொன்னார். கவலைப்படாதே ராமையா, இப்போதைக்கு MP பேச்சை கேட்போம். உன்னை ஏதாவது வாரிய தலைவராக்குகிறேன், அதுவும் அமைச்சர் மாதிரித்தான். தேர்தலில் ஜெயித்த ராமையாவால் நடிகையை ஜெயிக்க முடியவில்லை. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்திருக்கிறாரே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இது பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் சாதனை. இருவரையும் பாராட்டுகிறேன். கேள்வி 2. மிராக்ஸ் என்ற வெளிநாட்டு ட்ரேடிங் கம்பெனியில் ரூபாய் 19,000 ஏமாந்து இழந்துவிட்டதாகச் சொன்னீர்கள். அந்த பணம் என்னாயிற்று? பணத்தை திருப்பி தராவிட்டால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைபர் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் புகார் செய்வேன் என்று எச்சரித்தேன். ஒரே வாரத்தில் முழு பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். கேள்வி 3. பாட்டு பாடவா என்ற பாடலை பாடுவீர்களா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா,
மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி நடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா. காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, எல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.